ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளத்தில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 row and 4 columnல மேட்ரிக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ளை வேல்யூ அண்ட் டிமாண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்தில் the given problem is பேலன்ஸ்டா இல்லை அன்பேலன்ஸ்டான்னு செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சப்ளைல என்ன கொடுத்துருக்காங்க? 20, 30, 50 எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 100. டிமாண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க? 10, 40, 20, 30 எல்லாத்தையும் ஆட் பண்ண நம்மளுக்கு இங்க என்ன வரும்? 100. அப்போ டிமாண்ட் ஈக்குவல் டு சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? the given problem is balancedன்னு சொல்லலாம். ஸ்டெப் 1 என்ன பார்க்க போறோம்னா, கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் கொஷின்ல அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதியிருக்கோம். நம்மளுக்கு டிமாண்ட் வேல்யூ சப்ளை வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் வித் இந்த டேபிள்குள்ள இருக்கிறதா மேட்ரிக்ஸ் வேல்யூ. இந்த ஹோல் வேல்யூல எது மினிமம் வேல்யூன்னு பார்க்குறோம். அப்போ இருக்கிறதுல மினிமம் வேல்யூ எது? 2. இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? லீஸ்ட் காஸ்டா. அப்போ மேட்ரிக்ஸ்ல மினிமம் வேல்யூ 2. அதை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ, அந்த காலமோடைய கரஸ்பாண்டிங் டிமாண்ட் வேல்யூ. இப்போ 20 and 20 இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டுத்துல மினிமம் எதுன்னு பார்க்கணும். அப்போ ரெண்டுமே ஒரே நம்பர் தான், சேமா இருக்கு. இப்போ 20 எடுத்துட்டு வந்து இங்க அலோகேட் பண்றோம். நெக்ஸ்ட் 20ல இருந்து இந்த 20 என்ன பண்ண போறோம்? டிக்ரீஸ் பண்ண போறோம். அப்போ 20 இங்க என்ன ஆயிடும்? 0, 0. சப்ராக்ட் பண்ணா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அப்போ நம்மளுக்கு ரோல ஒரு வேல்யூ கேன்சல் ஆயிடுது, காலம்ல ஒரு வேல்யூ கேன்சல் ஆயிடுது. நெக்ஸ்ட் கேன்சல் ஆன ரோ வேல்யூவும் கேன்சல் ஆன காலம் வேல்யூவும் ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ் எழுதுறோம். 8, 3, 7, 5, 9, 6. அதோடைய சப்ளை வேல்யூ என்ன இருக்கு? 30, 50, 10, 40, 30. நெக்ஸ்ட் ரிமைனிங் மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் எழுதிருக்கோம். இந்த 6 வேல்யூஸ்ல எது மினிமம் வேல்யூன்னு பார்க்கணும். அப்போ 8, 3, 7, 5, 9, 6. இது இந்த 6 வேல்யூஸ்ல எது மினிமம்? 3. அதோடைய கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ அண்ட் டிமாண்ட் வேல்யூ, இது ரெண்டுத்துல எது மினிமம் பார்க்கணும். இப்போ 30 and 40ல எது மினிமம்? 30 எடுத்துட்டு வந்து அலோகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 40ல இருந்து 30ய சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண இங்க என்ன கிடைக்கும்? 10. இங்க என்ன கிடைக்கும்? 0. 0வான ரோ வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிமைனிங் வேல்யூஸ் எழுத போறோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் வேல்யூஸ் 5, 9, 6 எழுதிருக்கோம். அதோடைய சப்ளை வேல்யூ 10, 10, 30 இருக்கு. டிமாண்ட் வேல்யூ எழுதிருக்கோம் 50. இப்போ இந்த 5, 9, 6 இருக்குல்ல, அதுல எது மினிமம் வேல்யூன்னு பார்க்கணும். மினிமம் எது? 5. இப்போ 5ல அதுக்கு நேரா இருக்க சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ, இது ரெண்டுத்துல எது மினிமம்? 10 எடுத்துட்டு வந்தீங்க அலோகேட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா 50ல இருந்து 10 டிகிரீஸ் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும்? 0. இங்க என்ன வரும்? 40. 0வான காலம் வேல்யூவை கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்கு? 5, 6, 10, 30. இந்த 50 நம்மளுக்கு என்னவா சேஞ்ச் ஆயிடுது? 40. நெக்ஸ்ட் 9 and 6ல எது மினிமம் பார்க்கணும். 9 and 6ல எது மினிமம்? 6. அதோட கரஸ்பாண்டிங் சப்ளை வேல்யூ அண்ட் டிமாண்ட் வேல்யூ பார்க்குறோம். 40 and 30ல எது மினிமம்? 30 எடுத்துட்டு வந்தீங்க அலோகேட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 40ல இருந்து 30ய சப்ராக்ட் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும்? 0. இங்க என்ன வரும்? 10. 0வான காலமை கேன்சல் பண்றோம். ரிமைனிங் வேல்யூஸ் என்ன இருக்கு? 9 இருக்கு. அதை ஸ்டெப் 5ல எழுதுறோம். இப்போ 9, அதோடைய சப்ளை வேல்யூ லாஸ்டா இங்க என்ன இருக்கு? 10. டிமாண்ட் வேல்யூ என்ன இருக்கு? 10. இப்போ இந்த 10 எடுத்துட்டு வந்து லாஸ்டா இங்க அலோகேட் பண்றோம். இந்த மாதிரி லாஸ்ட் ஆன்சர் நம்மளுக்கு சப்ளைலயும் டிமாண்ட்லயும் ஈக்குவலா வரும். சொல்யூஷன் இஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு அலோகேஷன் எங்க கிடைச்சது? 2ல கிடைச்சது. அதோடைய அலோகேஷன் எடுத்துட்டு வந்து போட போறோம் 20. நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல என்ன அலோகேஷன் கிடைச்சிருக்கு? 3ல 30 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல 5ல என்ன கிடைச்சிருக்கு? 10 கிடைச்சிருக்கு. ஃபோர்த் ஸ்டெப்ல 6ல 30 கிடைச்சிருக்கு. ஃபிஃப்த் ஸ்டெப்ல 9ல 10 கிடைச்சிருக்கு. நம்பர் ஆஃப் அலோகேஷன் எல்லாமே எழுதியாச்சு. இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். டிரான்ஸ்பிரேஷன் காஸ்ட்ல 2 into
20. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 3 into 30 plus 10 into 5. அடுத்த வேல்யூ என்ன இருக்கு 9 into 10. நெக்ஸ்ட் வேல்யூ 6 into 30. 2 into 20 40. 3 into 30 90. 10 into 5 50. 10 into 9 90. 6 into 30 180. இப்போ ருபீஸ் எவ்வளோ வரும் 450. இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன் செக் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் அலோகேஷனுக்கு என்ன ஃபார்முலா m plus n minus 1. m மீன்ஸ் நம்பர் ஆஃப் ரோ 1 2 3 3 ரோஸ் இருக்கு. n மீன்ஸ் நம்பர் ஆஃப் காலம் 1 2 3 4 minus 1. என்ன ஆன்சர் வரும் 3 plus 4 7 minus 1 equal to 6. நம்மளுக்கு இங்கே நம்பர் ஆஃப் அலோகேஷன் என்ன கிடைச்சிருக்கு 5. அப்போ இதுலேருந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா த கிவன் ப்ராப்ளம் இஸ் டீஜெனரசின்னு சொல்லுவோம். இப்போ டீஜெனரசியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே லீஸ்ட் செல்லில் எப்சிலான் ஆட் பண்ணணும். இப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் செல் நம்மளுக்கு என்னது 2, ஆனால் அது ஆல்ரெடி ஆக்குபைடாக இருக்குது. அதுக்கு அடுத்த லீஸ்ட் செல் என்ன இருக்குது 4. இப்போ 4ல் என்ன ஆட் பண்ண போகிறோம் எப்சிலானை ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்பர் ஆஃப் அலோகேஷன் செக் பண்ணுங்க 1 2 3 4 5 6. ஓகேவா எப்சிலான் ஆட் பண்ண அப்புறம் நம்மளுக்கு அலோகேஷன் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. இப்போ எப்சிலானோட வேல்யூ நம்ம மல்டிபிள் பண்ணும் போது எப்சிலானோட வேல்யூ 0. இப்போ 0 into 4 போடும் போது நம்மளுக்கு இங்கே ஆன்சரில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா அதனால இந்த வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண வேணாம்.